வாசிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துவது வாசகர் விழா என மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் கூறினார். கடந்த 23 வருடமாக மே 1ஆம் தேதி வாசகர்களை சந்திக்கும் தென்றல் வானம்பாடி ஆசிரியர் வித்யாசாகரின் 23வது ஆண்டு வாசகர் திருவிழாவிற்கு தலைமையேற்றதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். எழுத்தாளர்களுக்கு தளம் அமைத்துக் கொடுப்பதோடு அதை வாசிப்பவர்களுக்கும் வாசகர் விழா எடுப்பது பாராட்டுக்குரியது என்றும், வாசிப்பு நம் அறிவை விரிவுபடுத்தி சிந்தனை வளர்ச்சியை உண்டாக்கி மனிதனை பூரணமாக்கும். கட்டங்களால் வாழ்க்கை மாறுவதில்லை என்றும் திட்டங்களால் மட்டுமே வாழ்க்கை மாறும் என சரவணன் மேலும் குறிப்பிட்டார். காலத்தை விஞ்சி நிற்க வேண்டுமென்றால் சிந்திக்கக்கூடிய படைப்புகளை இந்த சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும் என்றும், அதன் உண்மைகளை ஆராய்ந்து உரக்க சொல்ல வேண்டும் என தொடர்ந்து அவர் அறிவுறுத்தினார். அவையஞ்சி மெய் விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா வாகுலச் சொல்லும் நவையஞ்சி ஈத்துண்ணார் செல்வமும் நல்கூர்ந்தார் இந்நலமும் பூத்தவிற் பூவாமை நன்று. படைப்புகள் வாயிலாக சமுதாயத்தில் சிந்தனை புரட்சி உருவாக்க வேண்டும். மேலும் எழுத்தாளர்கள் தலைமுறை தாண்டி நிற்க மனதார வாழ்த்துவதாக சரவணன் தொடர்ந்து பேசினார். இவ்விழாவில் நாடு முழுவதிலுமிருந்து எழுத்தாளர்கள், வாசகர்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதேவேளையில் இவ்விழாவில் தென்றல் வானம்பாடி வாசகர் சிறப்பு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.